அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 27/3/2024 புதன்கிழமை, சித்திரை நட்சத்திரம். வாஸ்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. விஞ்ஞானபூர்வமாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது உண்மைதான் என்றும் புரிகிறது. என்ன? வடக்கு பாரமற்று இருக்க வேண்டும், மேற்கு பாரமாக இருக்க வேண்டும், தென்கிழக்கு நெருப்பு சம்பந்தப்பட்டது இருக்க வேண்டும், வடமேற்கு கழிவு செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒரு குறிப்பு இருக்கிறது. இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை சற்று யோசித்து பார்த்தால் புரிகிறது. இரவு பகல் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? சூரியனை நோக்கி பூமி சுற்றுகிறது. காலையில் கிழக்கே இருக்கின்ற சூரியன் மாலையில் மேற்கே இருக்கின்றான். அப்படி என்றால் பூமி கிழக்கு முகமாக கிழக்கு நோக்கி சுற்றுகிறது. இதனால் தானே இரவு பகல் உண்டாகிறது. ஒரு பள்ளத்தை நோக்கி போகும்போது நாம் தலையை முன்னே வைத்தால் கீழே விழுவோம். நம்முடைய பாரத்தை பின்புறம் சாய்ந்து கொண்டால் விழமாட்டோம். இந்த விஞ்ஞானம் அனுபவத்தால் கண்ட உண்மையின் மூலமாக வாஸ்து தெரிவிக்கின்றது. ஆக வாஸ்துவை பற்றிய பல குறிப்புகளில் ஒன்றிரண்டு அல்லது சில தேவையற்றதுகள் இருக்கலாம், மிகைப்படுத்தி சொல்வது இருக்கலாம். ஆனால் அடிப்படை உண்மை இல்லாமல் இல்லை. ஏனென்றால் சில ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்த்தால் கூட அவர்களுடைய சிந்தனை நாஸ்தீக சிந்தனையாகவே பல இருக்கின்றன. ஆதாரம் கிடைத்தால் ஒப்புக்கொள்வார்கள், இல்லையால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆண்டவனையே. அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் கூட வரவேற்கின்ற ஒரு அம்சம்தான் இது. அந்த வகையில் கிழக்கே பாரமற்று இருக்க வேண்டும், மேற்கே பாரம் இருக்க வேண்டும், தென்மேற்கு ஓய்வு அறையாக இருக்க வேண்டும், வடகிழக்கு சுறுசுறுப்பு மிகுந்த ஒரு இடம் என்றெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கின்றன. அந்த கணிப்பு உண்மைதான் விஞ்ஞான ரீதியிலும். அப்படிப்பட்ட ஒரு கணிப்பில் சொல்லப்பட்டது என்ன? வடக்கு வடகிழக்கு, இன்னொன்று அந்த கோணங்கள், அந்த இடங்கள், அந்த மூலை பள்ளமாக நீர்நிலையாக இருத்தல் நல்லது. பள்ளமாக இருத்தல் நல்லது, உயரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற அந்த நற்காற்றுகள், சுபிட்ச காற்றுகள் தடையின்றி வர வேண்டும். அதற்காக மேற்கே உயரமாக இருக்க வேண்டும், தெற்கு மேற்கு உயர்ந்து இருக்க வேண்டும், வடக்கு கிழக்கு தாழ்ந்திருக்க வேண்டும், வடகிழக்கு இருப்பதிலேயே சற்று பள்ளம், இதைவிட சற்று உயர்வு வடமேற்கு. இதை 0 என்று வைத்துக்கொண்டால் வடமேற்கு 1 வைத்துக்கொள்ளலாம். தென்கிழக்கு 2, தென்மேற்கு 3. இப்பொழுது 3ஐயும் இந்த வடகிழக்கு 0வையும் இணைத்தால் கிரில் கேட் இணைப்பது போல் 3 + 0 3. தென்கிழக்கையும் வடமேற்கையும் இணைத்தால் 2 + 1 3. இந்த கணக்கு வர வேண்டும். இதற்காக நீங்கள் மிக உயர்த்தியெல்லாம் கட்ட வேண்டிய அவசியமில்லை. கண்ணுக்கு தெரியாத உயர்வு இருந்தாலே போதும். பூமி சுத்தம் என்று சொல்லுகிறது. அன்பர்களே, தென்கிழக்கே சமையலறை, வடகிழக்கில் படிப்பு, பூஜை, இதை போன்ற அறை பாரமற்று இருக்க வேண்டும். தென்மேற்கு ஓய்வெடுக்கும் இடம், அங்கே படுக்கை அறையை வைத்துக்கொள்.
வடமேற்கு கழிவு செல்ல வேண்டிய ஒரு இடம். எனவே அங்கே கழிப்பறை கட்டிக்கொள். இதுதான் வாஸ்து சொல்லும் அடிப்படை சூத்திரம். நாம் மிக முக்கியமான சூத்திரங்களெல்லாம் ஒன்றொன்றாக பார்ப்போம். இப்பொழுது இந்த விஷயத்தை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். தீருமா தீராதா, நமக்கு எப்போது விமோச்சனம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு யோசனை வந்து அந்த யோசனைப்படி நடந்து நம்மை வற்புறுத்தி கொண்டிருந்த ஒரு சோகம், ஒரு தொல்லை நீங்கினால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற் பாதி வரவேற்பு, இரண்டாம் பாதி வீண் செலவீனங்கள் ஏற்படுத்தப்படும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சற்று பழியினை தாங்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தவறான ஒரு அபிப்பிராயம் உங்கள் மீது வைக்கப்படும். இரண்டாம் பாதி அப்படிப்பட்டவர் அல்ல, நல்லவர் என்ற ஒரு நற்பெயர் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது முயற்சியால் அடைய வேண்டியதை முழுமையாக அடையும் நாள். நல்ல நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சில் புலமை தெரிகிறது. அதனால் மட்டும் மதிப்பு வந்து விடாது. ஆனால் மதிப்பு நீங்கள் பெறுகின்றீர்கள். காரணம், அதில் நேர்மையும் இருக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நாம் ஈடுபட போகும் செயலில் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் என்ற ஒரு ஆய்வின் முடிவும் உங்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சு செயல் இரண்டுமே இன்றைய நன்மைக்காக அல்ல, நாளைய நன்மைக்காக இருக்கிறது. தொலைநோக்கு பார்வையோடு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. இந்த லாபம் பெறுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், கடுமையான ஒரு கஷ்டம். அதை ஏற்க நீங்கள் தயாரானதால் இந்த லாபத்தை அடைந்தீர்கள். கஷ்டமும் உண்டு, பெருத்த லாபமும் உண்டு இன்று. தனுசு ராசி அன்பர்களே, புகழ் தரும் செயலை செய்கின்றீர்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயலின் தாக்கம் இன்னும் பல நாட்கள் இருக்கும். நற்பெயர் உண்டு. மகர ராசி அன்பர்களே, பொறுப்பானவர் பேச்சை கேட்டு
ஒரு புலமை நிறைந்த ஒருவரின் பேச்சை கேட்டு அதன்படி நடந்து என்னென்ன சௌகரியங்களை அடைந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அந்த சௌகரியங்களை அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சியில் ஒரு புதுமை தெரிகிறது. அந்த புதுமை நீங்கள் ஆற்றும் பணியில் சிறப்பாக ஈடுபடுகிறது. புதுமையை காட்டி ஒரு நல்ல பொலிவினை பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, மிக மிக நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். இதற்கு துணை புரிவது உங்களது பேச்சும் உங்களது எண்ணமும். இன்றைய தினம் உங்களை பார்ப்பவர்கள் பார்த்த உடனேயே தெரிந்து கொள்வது உங்களது பெருந்தன்மையை. அந்த அளவுக்கு இந்த நாள் நன்றாக இருக்கிறது. நல்ல பெயர் உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.